Student, today continue the lesson about consumption analysis, chapter 2, elasticity of demand. Then இன்னைக்கு பார்க்க போகிறோம் elasticity of demand, the law of demand to explain the direction change in the demand due to change in the price. அதாவது டிமாண்டில் சேஞ்சஸ் வருதுன்னா ப்ரைஸ்லேயும் சேஞ்சஸ் வரும். இதான் வந்து லா ஆஃப் டிமாண்டோட எக்ஸ்ப்ளனேஷன். அதுவே வந்து எலாசிட்டின்னு பார்த்தோம்னாக்கா எலாசிட்டினாலே ப்ரைஸில் சேஞ்சஸ் வருதுன்னா குவாண்டம், அதாவது குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட்லேயும் வந்து சேஞ்சஸ் வரும். அது எவ்வளோ அளவுக்கு சேஞ்சஸ் வருதுன்னு சொல்கிறது தான் வந்து எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னுட்டு சொல்லுவோம். The files explain that is a rate of change in demand given the change in the price. Velocity of demand explain the rate of change in quantity of demand due to change in the price. அதாவது லா ஆஃப் டிமாண்டில் எப்படி வந்து சேஞ்சஸ் வந்ததோ அதே மாதிரி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்லேயும் வந்து சேஞ்சஸ் வரும். சேஞ்சஸ் வருது, அதாவது டிமாண்டில் சேஞ்சஸ் வந்ததுன்னா ப்ரைஸ்லேயும் வந்து சேஞ்சஸ் வருது. அது வந்து சேஞ்சஸ்ன்னு குவான்டிட்டி டிமாண்டில் எப்படி வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்துது, அதிகமான குவான்டிட்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறாங்களா இல்லை குறைவான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறாங்களா, அப்போ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இதை வந்து மெஷர் பண்ணுறது தான் பார்த்தோம்னா எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னுட்டு சொல்லுவோம். எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் therefore the technical terms used in the economic is describe the degrees or responsiveness of a quantity demand for the commodity to a change in the price. குவான்டிட்டியில் எவ்வளோ டிமாண்ட் ஏற்படுத்துதோ அதுதான் வந்து நம்ம எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னுட்டு சொல்கிறோம். அதில் வந்து கமாடிட்டி சேஞ்ச் இந்த ப்ரைஸ், அந்த கமாடிட்டியில் சேஞ்சஸ் வருதுன்னக்குள்ள குவாண்டம் ஆஃப் அமௌண்ட் வந்து வாங்குற கூடிய எண்ணிக்கை வந்து குறையுதா இல்லை ஏறுதா, அதை பற்றி சொல்லறது தான் பார்த்தோம்னா எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னுட்டு சொல்கிறோம். த எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் மோர் எலாஸ்டிக் டிமாண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் குட்ஸு, அப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட் குட்ஸு, அதாவது அதுதான் வந்து எலாசிட்டின்னுட்டு சொல்கிறோம். ஓகே, லக்ஸூரியஸ் குட்ஸ் வாங்குகிறோம்னாக்கல அதில் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னக்குள்ள அப்போ எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னக்குள்ள குறைவாக தான் இருக்கும். அதான் வந்து த லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் வெக்கண்ட் ஹை அண்ட் எலாசிட்டிக், அது காஃபி அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் எலாசிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஹேவிங் அ வெரி எலாஸ்டிக் டிமாண்ட். அது வந்து வெரி எலாஸ்டிக் டிமாண்டுன்னுட்டு சொல்கிறோம். மோர் எலாஸ்டிக்குன்னுக்குள்ள இன்எலாஸ்டிக் டிமாண்டுனுக்குள்ள மில்க்கு கேர்டு அது மாதிரி இருக்குல்லையே, அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வாங்குகிறோன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே நமக்கு தேவையான பொருள், அது ப்ரைஸ் ரைஸ் ஆனாலும் சரி குறைஞ்சாலும் சரி நம்ம வாங்கக்கூடிய அளவு வந்து குறையாது. எப்பயுமே வந்து குவாண்டம் வந்து அதிகமாகவே தான் இருக்கும். அதுவே வந்து எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸு, காஃபி, இந்த மாதிரி ஐட்டம் வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகுதுன்னுக்குள்ள நம்ம அதனுடைய வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஓகே, இதுதான் வந்து எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, த லிட்டில் ப்ரைஸ் அதாவது ப்ரைஸ் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிமாண்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது எலாஸ்டிக் சொல்லணும். நெக்ஸ்ட் லிட்டில் ப்ரைஸ் லெவல் இன்க்ரீசஸ், நெக்ஸ்ட்டு டிமாண்ட் இஸ் decreases is called as more elastic. Okay, the demand of a commodity is said to be elastic when the quantity demanded increases by the large amount due to the little fall in price. ப்ரைஸில் வந்து லிட்டில் ஃபால் ஆகுதுன்னாக்க அதில் வந்து அதாவது டிமாண்டில் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டில் வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாக இருந்தால் அது எலாசிட்டின்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் ஆஃப் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டியூ டு லிட்டில் ரைஸ் இன் த ப்ரைஸில் வந்து கொஞ்சமாக ப்ரைஸோட அதிகமாக ஆகுது, விலை வந்து அதிகமாக ஆகுதுன்னுக்குள்ள கொஞ்சமாக, அது வந்து இன்எலாசிட்டிக் சொல்கிறோம். ரொம்ப நீடடான பொருளில் வந்து அது ஆகுதுன்னா அது to be scientifically elastic demand is called as a more elastic demand. more elastic ன்னுக்குள்ள இதுதான் வந்து எலாசிட்டிக்கும் மோர் எலாசிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ப்ரைஸ் ரைஸ் ஆகுது, டிமாண்ட் வந்து குறையுதுன்னா அதுதான் வந்து மோர் எலாஸ்டிக் சொல்கிறோம். டிமாண்டில் ப்ரைஸ் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது, டிமாண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது எலாசிட்டிக்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் எலாசிட்டிக் டிமாண்ட் பார்த்தோன்னா 4 types of elastic demand இருக்குது. ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், advertising velocity of demand.
ஓகே, ப்ரைஸ் லெவலில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம் லெவலில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு கிராஸ் எலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எலாசிட்டி டிமாண்ட். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் எலாசிட்டி டிமாண்ட் சொல்கிறோம். இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் பார்த்தோம்னா, ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் அ கமாடிட்டி நோன் அஸ் அ velocity of demand. This is because of the price is most influence in the factors affecting the demand. ரொம்ப ப்ரைஸ்னால மட்டுமே அஃபெக்ட் ஆகும் டிமாண்டுன்னு பார்த்தோன்னா அது ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ன்ட்டு சொல்கிறோம். எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் மெஷர்ட் இன் த ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் அ குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் சேஞ்ச் இன் த ப்ரைஸ். அதாவது ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் வருதுன்னா குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுலேயும் வந்து சேஞ்சஸ் வரும். அதுதான் வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ன்னுட்டு சொல்கிறோம். ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு மெஷர் பண்ணுறது எப்படி பார்த்தோம்னா, the price velocity of demand is commonly known as the velocity of demand is refers to the responsiveness and the sensitiveness. ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ப்ரைஸ் velocity டிமாண்ட்னுட்டு சொல்கிறோம். டிமாண்ட் இஸ் ப்ராடக்ட் as change in the price. In the other words, price velocity of demand is equal to, அதாவது price velocity of demand வந்து டிமாண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ரைஸ் வெலாசிட்டின்னு டிமாண்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னுட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு வந்து ஈக்குவேஷன் பார்த்தோன்னா இபின்னு எலாசிட்டி ஆஃப் ப்ரைஸ். ஓகே, வெலாசிட்டி பாயிண்ட்டை தான் வந்து இந்த இபின்னுட்டு சொல்லுவோம். ஈக்குவல் டு proportionate change in the quantity of demand, next proportionate change in the price. ஓகே, டிவைடட் சேஞ்ச் இன் ப்ரைஸ். இதுதான் வந்து இந்த நியூமரிக்கல் டேர்ம்னுக்குள்ள மேத்தமெட்டிக்கல் டேர்மில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா இபின்னு அடுத்து எலாசிட்டி பாயிண்ட் ஈக்குவல் டு டெல்டான்னு அடுத்து நம்ம சேஞ்ச் இன் தான் நம்ம இதில் பார்த்துக்கணும். சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிவைடட் சேஞ்ச் இன் ப்ரைஸ் இன்டூ பி பை கியூ. பின்னு அடுத்து பார்த்தோன்னாக்கா ப்ரைஸ். ஓகே, நியூ ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா கியூன்னு குவான்டிட்டி. ஓகே, இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. when சார் நியூமரிக்கலி இஸ் மெஷர்ட் பை தி டெல்டா கியூ ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q0 இப்படி வந்து மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெல்டா பி ஈக்குவல் டு P1, அதாவது ப்ரைஸ் லெவலில் தனியாக நம்ம எடுக்கிறோன்னாக்கா ப்ரைஸ் லெவல்லையும் குவான்டிட்டி லெவலையும் இப்படி மெஷர் பண்ணணுன்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டெல்டா பி சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் 1 அண்ட் ப்ரைஸ் 0. குவான்டிட்டி ஒன்னுக்குள்ளே குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ தரும் இருக்கு 1க்கு உண்டானது நியூ குவான்டிட்டி. ஓகே, அது வந்து Q0 ஒரிஜினல் குவான்டிட்டி, அதாவது Q0 ஒரிஜினல் குவான்டிட்டி. அதே மாதிரி P1 நியூ ப்ரைஸு, Q1 நியூ ப்ரைஸு, P0 பார்த்தோன்னா ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகே, ஒரிஜினலாக இருக்குது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸு நியூ ப்ரைஸ் க்ரியேட் பண்ணுறாங்கனாக்கா அதுதான் வந்து P1 சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு Q1 இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் new quantity and new price. Next, income velocity of demand. The income velocity of demand is factors to influence the demand of product when there is a degrees of responsiveness. It's a very important degrees of responsiveness for the change in the demand and product as change in the இன்கம். டிமாண்டில் சேஞ்சஸ் வருதுன்னா இன்கம்லேயும் சேஞ்சஸ் வரும். அதுதான் வந்து இன்கம் எலாசிட்டின்னுட்டு சொல்கிறோம். ஓகே, இஸ் நோன் அஸ் இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். தட் இஸ் அ ஃபார்முலேட் இந்த கம்ப்யூட் இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் நோன் அஸ் இதுக்கு வந்து நியூமரிக்கல் டேர்மில் எப்படி பார்க்கலான்னு பார்த்தோன்னாக்கா இஒய்ன்னு இன்கம், ஒய்ன்னு இன்கம் தான் நம்ம எக்கனாமிக் லெவலில் சொல்லுவோம். ஓகேவா, எலாசிட்டி ஆஃப் எலாசிட்டி ஆஃப் இன்கம் த ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார் எ ப்ராடக்ட், ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் த இன்கம். ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணோன்னா தான் வந்து நமக்கு இஒய் எலாசிட்டி ஆஃப் இன்கம்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபார் த மோஸ்ட் ஆஃப் அ குட்ஸ் அண்ட் income velocity demand is greater than the one indicate of within the change in the income. Is demand is also change in the that the two are same in the direction. Same directionல travel பண்ணதுன்னுக்குள்ள, அதாவது டிமாண்டும் குவான்டிட்டி ஆஃப் இன்கமும் வந்து சேம் லெவலில் ட்ராவல் பண்ணுதுன்னா அதுதான் வந்து நம்ம வெலாசிட்டின்னு சொல்கிறோம். மோர் இன்கம் மீன்ஸ் மோர் டிமாண்ட் அண்ட் வைஸ் வார்சா. மோர் இன்கம், அதிகமான இன்கம் கிடைக்குதுனாக்கா அதிகமான டிமாண்ட் க்ரியேட் ஆகும். அதுவே லோவர் இன்கம் இருக்குதுன்னா லோவர் டிமாண்ட் க்ரியேட் ஆகும். இது வந்து வைஸ் வார்சாவாக மாற்றி சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிராஸ் வெலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ்
Third one, cross elasticity of demand is refers to the percentage change. Percentageல changes வருதுன்னா அதாவது commodityல எவ்வளோ தூரம் changes வருது, X commodity and Y commodity is called as a percentage changes. The quantity of demand is one commodity is represent the small change and there is another commodity. It is a elasticity of usually arise in the causes of interrelated of the goods. ஒரு கமாடிட்டியில் சேஞ்சஸ் வருதுன்னா நெக்ஸ்ட் கமாடிட்டிலையும் வந்து ஸ்மாலர் சேஞ்சஸ்ன்னு கண்டிப்பாக வரும். அதுதான் வந்து கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னுட்டு சொல்கிறோம். இன்எலாசிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் அஸ் எ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் குட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டாக இன்எலாசிட்டின்னுக்குள்ளே மோர் எலாசிட்டிக்குள்ளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு குட்ஸ் வந்து தான் இன்எலாசிட்டிக்குன்னுட்டு சொல்கிறோம். இட் இஸ் அ இன்டர் ரிலேட்டட் இந்த சப்ஸ்டிடியூஷனல் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் குட்ஸ். சப்ஸ்டிடியூஷனலாக இருக்கலாம். அதுக்கு இந்த அதாவது ஒரு பொருளோட விலை வந்து அதிகமாகிடுச்சுன்னா இன்னொரு பொருளுக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் கம்மியான விலையுள்ள பொருள் அப்படி வாங்குறாங்கன்னா அதுதான் வந்து சப்ஸ்டிடியூஷன் அல்லது காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ்ன்னுட்டு சொல்கிறோம். திஸ் cross elasticity of demand is goods X and Y is expressed as a EC எடுத்து பார்த்தோம்னா elasticity of a commodity equal to proportionate change in the demand is commodity X, proportionate change in the price is commodity Y. It is divided by the elasticity of a commodity. Next, advertising elasticity of demand. Advertising elasticity is responsibility to change in the demand due to the change in the advertising. Other proportional explained there is known as advertising elasticity of demand is can be expressed as a இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் சேஞ்சஸ் வருதுன்னா அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எலாசிட்டி வந்து சேஞ்சஸ் வருதுன்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு சேஞ்ச் இன் த டிமாண்ட் டியூ டு சேஞ்ச் இன் த அட்வர்டைஸ்மெண்ட். இட்ஸ் அதர் ப்ரமோஷனல் எக்ஸ்பிளேஷன்ஸ். இட் இஸ் நோன் அஸ் அட்வர்டைசிங் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். இதை வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணலான்னா இ ஆல்ஃபா. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து நம்ம ஆல்ஃபான்னுட்டு சொல்கிறோம். என்னத்து பார்த்தோம்னா எலாசிட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ப்ரொபன்சிட்டி டு சேஞ்ச் இன் டிமாண்ட் நெக்ஸ்ட் ப்ரொபன்சிட்டி டு சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர். It also is a advertisement velocity of demand. Okay, thank you student. Next class I continue the levels of degree of price velocity of demand. Okay, thank you.